ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுகி சூப்பர் கேரியோட அட்வான்ஸ் ஃபீச்சரோட உள்ள வண்டி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரையில் என்ஜின் 1.5 லிட்டரில் அட்வான்ஸ்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நல்ல பவர்ஃபுல்லான பிக்கப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மெயினாக லோடு எல்லாமே அதிகமாக ஏற்ற மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பவர்னு எடுத்துக்கிட்டோன்னா 110 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டார்க்குமே அதிகம் தான். வண்டி மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள டார்க்கை பார்த்தோன்னா 200 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பக்காவான ஸ்டைலிஷான லுக்கோட கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பார்த்துக்கிட்டோன்னா 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பில்ட் குவாலிட்டி மற்றும் கலர் எல்லாமே நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபாக் லேம்ப் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வருது. வண்டியை பொறுத்தவரை ரியர் வீல் டிரைவ்னு சொல்லலாம். இந்த வண்டி முக்கியமாக லோடு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வண்டியோட பில்ட் குவாலிட்டி மற்ற என்ஜின் பவர் எல்லாமே மாறுபட்டிருக்கு. ஃபியூல் டேங்க்னு எடுத்துக்கிட்டோன்னா 40 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரையில் பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி இந்த மாதிரி வேரியன்ஸில் வர்றதா சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த வண்டியை பொறுத்தவரை மைலேஜ் 18 கிலோமீட்டர் பெட்ரோல் வெர்ஷனில் கிடைக்குது. அதே போல் சிஎன்ஜின்னு பார்த்தோன்னா அதிக மைலேஜ் கொடுக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் முக்கியமாக இந்த சிஎன்ஜி 26 கிலோமீட்டர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த வண்டி மற்ற காம்படிட்டர்ஸ் நல்ல மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய எல்லா வண்டிகளுக்குமே இது ஒரு சரியான போட்டியாக தான் அமையும். க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 2800 கேஜியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பேலோடுன்னு பார்த்தோன்னா 1500 கேஜின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக மாருதி செக்மெண்ட்டில் இது ஒரு பக்காவான வண்டின்னே சொல்லலாம். கூடிய சீக்கிரம் அந்த வண்டியை லான்ச் பண்ண போகிறாங்க. சூப்பர் கேரியில் பவர்ஃபுல் வண்டின்னே சொல்லலாம். கார்கோ லென்த்துன்னு பார்த்தோன்னா 2600 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே விட்டுமே இருக்குது. விட்டை பொறுத்தவரை 1600 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் வைஸில் பார்க்கும்போது வண்டியோட சைஸ் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஹைட்டுமே 350 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா மாருதி சுசுகியோட நம்பிக்கையும் இதில் இருக்குது, எதிர்பார்க்கலாம். வீல் பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 2500 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி மாடர்ன் ஃபீச்சர்ஸோடு வருதுன்னு சொன்னாங்க. ஸோ ப்ரைஸுமே கட்டுக்குள்ளே அடங்கின மாதிரி தான் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொன்னால் 190 எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி மாடர்ன் இந்தியாவில் ஒரு சரியான ஒரு வண்டினே சொல்லலாம். டேர்னிங் ரேடியஸ்ன்னு பார்த்தோன்னா 5.1 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்லேயுமே அதே மாதிரி தான் ஸ்பேசியஸாக இருக்குது. டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ஏர் பேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் மெக்பர்சன் ஸ்ட்ரட் வந்துடுது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபாக் லேம்பு, அப்புறம் அந்த ஹெட் லேம்ப்ஸ் எல்லாமே பக்காவான ஒரு ஸ்டைலிஷான அமைப்பில் கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டி நல்லா இருக்குது. நல்ல பெரிய விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டி லீவ் ஸ்ப்ரிங் வந்துடுது முக்கியமாக ரியரில். ஸோ அதனால் அதிக லோடு ஏற்ற மாதிரி உள்ள செட்டப்பில் தான் இந்த வண்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக லேடர் ஃப்ரேம் ரீன்ஃபோர்ஸ்டு டைப்பில் இதோட சேசிஸ் இருக்கனால நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அதிக பாரம் ஏற்றினாலும் வண்டி தாங்கு மாதிரி தான் ஒரு அமைப்பில் இந்த வண்டியையும் அதோட சஸ்பென்ஷன் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்ஸுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது இந்த லோடிங் கப் ஏரியா அதுவுமே நல்ல உறுதியான இதில் தான் கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுகின்ற லோகோ எல்லாமே பேக்கில் பேட்ஜிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டயர்னு எடுத்துக்கிட்டோன்னா 175 614 டைப்பில் கொடுத்துருக்காங்க. வண்டி ஒரு ரியல் வீல் டிரைவ்னே சொல்லலாம். பவர் ஸ்டியரிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வண்டியில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், கேமரா இந்த மாதிரி ஆப்ஷனல் இதுலேயும் வருது. ஏபிஎஸ், இபிடி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வரக்கூடிய வண்டிகளில் இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வண்டியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மியூசிக் சிஸ்டமும் ஆப்ஷனலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தேவையான உள்ளதை சூஸ் பண்ண மாதிரி அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் வித்தியாசப்படும். டிரைவர், கோ டிரைவர் 2 பேருக்குமே ஏர் பேக் கொடுத்தனால சேஃப்டியை பற்றி பிரச்சனையே கிடையாது. வண்டியில் இப்போ வரக்கூடிய வண்டிகளில் இந்த சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக ஃபியூல் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் போகுது, எந்த கியரில் போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு மானிட்டரில் பார்க்க மாதிரி அமைப்பு இருக்கும். இது எல்லாமே பாரத் BS26ல் 2 டைப் தான் இது. ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆப்ஷனலில் வந்துடுது. வண்டியை பார்த்துட்டோன்னா மாடர்ன் ஸ்டைலில் பக்காவான கலர்ஸில் அறிமுகமாக போகுது இந்த வண்டி. காம்படிட்டர்னு சொல்லியாச்சுன்னா லீடிங் மினி ட்ரக்ஸ் எல்லாமே இதுக்கு காம்படிட்டர் தான். முக்கியமாக இந்த வண்டி அதோட விலை, அதோட பில்ட் குவாலிட்டி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டிக்கும் ஒரு நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்கும்னு நம்பலாம். இதில் எலக்ட்ரிக் வெர்ஷனும் வரதா சொன்னாங்க. எலக்ட்ரிக் வெர்ஷன் வரும்போது நல்ல ரேஞ்சு கெப்பாசிட்டியில் தான் வரும். பவரை பொறுத்தவரை 100 கிலோவாட்டு 110 கிலோவாட்டில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். முக்கியமாக இந்த பவருக்கு ஏற்ற மாதிரியே அந்த வண்டியில் உள்ள டார்க்குமே பக்காவாக இருக்குது. 320 நியூட்டன் மீட்டரில் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் வெர்ஷன்னு சொல்லும்போது அதோட பவர் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரேஞ்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டரி 75 கிலோவாட் ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சு கொடுக்குற மாதிரி பேட்டரியும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜிங்கும் ஈஸியாக இருக்குது. இந்த ரேஞ்சு 300 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கனால இதுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு நம்பலாம். முக்கியமாக இந்த வண்டியை பொறுத்தவரை மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்குது மாருதி சுசுகி. இந்த வீடியோ பிடிச்சா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.